திமுகவுக்கு என்ன பயம்னு தெரியல, உடனே எழுந்து நின்று அவர்கள் முதல்வர் பேசப்படாமல் தடுக்க முயற்சி செய்தனர். எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறையில் உட்கார்ந்து பார்த்து விட்டு பிரஸ் மீட் கொடுத்ததை பார்த்தேன். எம்ஜிஆர் என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வரை பார்த்து சொல்கிறாரு. வசூல் பண்ணிட்டு இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாம் முன்னாடி தலைமைச் செயலுக்கு வர்றதே ஒரு சில புரோக்கர்களை சந்திச்சுட்டு போறதுக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எப்படின்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி கொண்டு இருந்தார்கள். அந்த அரசு சார்பாக அரசுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி இருந்தாங்க. கடந்த 3 நாட்களில் கவர்னர் உரைக்கு அடுத்து சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. இன்று கடைசியாக நம்மளுடைய முதல்வர் உரை சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த 40 நாட்கள் தமிழக அரசு, நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு என்னென்ன சாதனைகள் செய்தது, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு துறைகளிலும் கொண்டு வந்தது, இந்த 40 நாட்கள் என்ன இந்த அரசு செய்தது, இன்னும் என்ன செய்ய போகிறோம், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உரையாக முதல்வருடைய உரை இருந்தது. முதல்வர் உரை துவங்கிய உடனே அதாவது லைவ் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், லைவ்ல இருக்கு. முதல்வர் மக்கள் எல்லாம், தமிழக மக்கள் உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைவ் இருக்கிறப்பே பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே என்ன திமுகவுக்கு என்ன பயம்னு தெரியல, உடனே எழுந்து நின்று அவர்கள் முதல்வர் பேசப்படாமல் தடுக்க முயற்சி செய்தனர். அதற்கப்புறமும் அவர்களால் உள்ளே இருக்க முடியாமல், இந்த திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி இருக்க முடியாமல் அங்கே சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செய்தனர். நான் கூட வெளிநடப்பு செஞ்சோன்னே போயிட்டாங்கன்னு பார்த்தேன். தற்போது தான் எதிர்க்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தேன். முழுவதும் அவருடைய அறையில் உட்காந்து முதல்வருடைய ஒரு உரையை முழுவதுமாக எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறையில் உட்காந்து பார்த்து விட்டு பிரஸ் மீட் கொடுத்ததை பார்த்தேன். பரவாயில்ல, நான் கூட கேட்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவருடைய அறையில் உட்காந்து முதல்வருடைய முழு உரையையும் கேட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது கேள்வி என்ன? எல்லாருக்கும் அவருடைய ஸ்டைல் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் அவருடைய பாணி இருக்கும். நான் என்னுடைய பாணியில நான் மட்டும்தான் பேச முடியும். திரு கலைஞர் அவருடைய பாணியில கலைஞர் மட்டும் தான் பேச முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாணியில எம்ஜிஆர் மட்டும் தான் பேச முடியும். அதை எம்ஜிஆர் பேசுவதே அன்று கிண்டல் செய்தார்கள். அவர் என்னென்ன கிண்டல் செய்தாரோ இன்னமும் புது தளத்தில் இருக்கு. அவர் அப்பவும் இதே தான் சொன்னாங்க. திரு எம்ஜிஆர் என்னென்ன சொன்னார்களோ அதை தான் எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு சொன்னார். அதே டெக்னிக்கை தான் இப்பயும் ஃபாலோ பண்றாங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வரை பார்த்து சொல்கிறாரு. அதுல இவர்கள் எந்த டெக்னிக்கும் மாற்ற போறதில்ல. என்ன ஆக்கப்பூர்வமா என்ன பண்ண சொன்னீங்க அதை செய்யுங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க. பொது தளத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக 400 கோடி பார்ட்டி ஃபண்ட் எல்லா உங்களுடைய அனைத்து ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? அந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போச்சு? வழக்கு தொடுக்கப்படும். வழக்கு கண்டிப்பாக தொடுக்கப்படும். அது மாதிரி பார்ட்டி ஃபண்டு போச்சுல. எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் இபியில் வெண்டர் அனைத்து இதில் சோலார் எல்லா வெண்டரையும் கூப்பிட்டு மீட்டிங் முடிச்சோன்னே எல்லா வெண்டரும் என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு சொன்னாங்க. அது எல்லா ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று ஏதோ புதுசா சட்டசபையில் கண்டிப்பாக வெளியில இருக்கிறதையும் நாங்கள் எதை ஒழித்தோம் என்பதை அதான் நான் சொல்லிட்டேனே. அதாவது கண்டிப்பாக என்னென்ன வகையில் பார்ட்டி ஃபண்ட் எங்கெங்க வாங்குச்சுன்னு ஊரு உலகம் தெரியும். டிரான்ஸ்ஃபருக்கு இதுக்கு முன்னாடி யாராவது நீங்க பத்திரிகையாளர் பல பேர் இதே தலைமைச் செயலகத்திலிருந்து பணியாற்றிருக்கீங்க. யாராவது ஒருத்தர் நீங்க டிரான்ஸ்ஃபருக்கு ₹1 இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க டிரான்ஸ்ஃபர் யாருக்கு நியாயமாக நேர்மையாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதான்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. நேர்மையாக அரசு நிர்வாகம் நடக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் நேர்மையா நடக்குது. அதுதான் முதல்ல சொன்னார். இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர் இதுக்கு முன்னாடி வாங்கணும்னா எப்படி வாங்குவீங்க? யாராவது இன்னைக்கு பணம் கொடுக்காமல் டிரான்ஸ்ஃபர் கடந்த ஆட்சியில் வாங்கியிருக்காங்களா? கடந்த 1 மாசத்துல எப்படி இருக்கு? எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ பேருக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தெளிவாக கவுன்சில் வேக்கண்ட்டை பப்ளிஷ் பண்ணி எந்தவித தவறும் இல்லாமல் 100% பண்ணிட்டு வரோம். பார்ட்டி ஃபண்ட் எதில் வாங்கினாங்க அது எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் எந்த பார்ட்டி ஃபண்ட்ன்றது பர்சன்டேஜ்ன்றது அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. அது எங்கெங்கன்னு உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னது சட்டசபையில் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் திரும்பவும் சொல்றேன், இதற்கு முன்னால் தலைமைச் செயலகத்துக்குள்ள சாமானிய மக்கள் யாரும் வந்ததில்லை.
இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி எப்படின்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி கொண்டு இருந்தார்கள். அந்த அரசு சார்பாக அரசுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி இருந்தாங்க. இன்னைக்கு சாமானிய மக்கள், பொதுமக்கள், ஒவ்வொரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நீங்க போய் நின்று பாருங்க. வர்றதெல்லாம் சாமானிய ஏழை எளிய மக்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கஷ்டங்களுக்காக வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் என்ன செய்யணுமோ அவ்வளவு கிரிவன்ஸையும், முன்னாடி கிரிவன்ஸ் டைம்னு ஏதாவது இருந்துச்சா? இப்பதான் இந்த அமைச்சரை பார்க்கணும்னு இருந்துச்சா? இல்ல முதல்வரை பார்க்க ஏதாவது கிரீவன்ஸ் டைம் இருந்துச்சா? இப்போ எப்போ வேணாலும் எந்த அமைச்சர் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறாங்க, தலைமைச் செயலகம் வந்துடுறாங்க, சாயந்தரம் வரை இருக்கிறாங்க. இரவு 8 மணி 9 மணி வரைக்கும் பல அமைச்சர்கள் இருந்த மக்களை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான கிரிவன்ஸ் எல்லாம் அங்கங்கே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி அமைச்சிக்கிட்டே இருக்கோம். மக்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் 500லேருந்து 1000 பேர் வந்து சந்திக்கிறார்கள். அதை நீங்கள் ஒவ்வொரு அமைச்சரோட அலுவலகத்திலும் வெளியிலேயே பார்க்கலாம். அதில் ஒரு சில கட்சிக்காரர்கள் இருக்கலாம், பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் எல்லா பகுதியிலிருந்து வந்து பார்க்குறாங்க. அதை இவர்கள் பொறுத்து கொள்ள முடியாது. இவங்களாம் புது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குது, புதிதாக இருக்குது. தலைமைச் செயலகத்துக்குள்ள பொதுமக்கள் இவ்வளோ பேர் வந்து அமைச்சர்களை பார்க்குறது என்னன்னா, இது நம்ம இருக்கப்ப யாரும், நீங்கள் இருக்கப்ப யாருமே விடலையே. நீங்கள் இருக்கப்ப எத்தனை பேர் நீங்கள் வந்து பொதுமக்களை பார்த்தீங்க? உங்களை சந்திப்பது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். உங்கள் ஒவ்வொரு துறைக்கும் 20 PA வச்சுருந்தீங்க. நாங்கள் சொல்லிட்டேன் எந்தெந்த துறையில் எவ்வளோ PA வச்சுருந்தீங்கன்னா, 20 PA எதுக்கு வச்சுருந்தீங்க? 20 PA வசூல் பண்ண வச்சுருந்தீங்க. அப்படி தானே ஒவ்வொரு துறை இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, ஒவ்வொரு துறைக்கும் 20 பாயிண்ட்டை போட்டு 20 இடத்துல வசூல் பண்ணுற வேலை தான் பண்ணீங்க. டிரான்ஸ்ஃபர் ஒருத்தர், ப்ரொமோஷன் ஒருத்தர், டெண்டர் பார்க்கர் ஒருத்தர், கான்ட்ராக்ட் ஒருத்தர், ஒவ்வொரு துறையிலையும் 20-10 பேரை வச்சு நீங்கள் வசூல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் முன்னாடி தலைமைச் செயலுக்கு வர்றதே வந்து ஒரு சில புரோக்கர்களை சந்திச்சுட்டு போகிறதுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ தலைமைச் செயலகத்தில் சாமானிய மக்கள், எளிய மக்கள் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க, அமைச்சர்களை பார்க்குறாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. அது என்ன குறை சொன்னாலும் நேரில் எல்லாரும் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆட்சி அமைஞ்சதில் முதலமைச்சர் பேரவையில சொன்னாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சார்ந்த அதிமுகவினரை சந்தித்தது ஏன்ற கேள்வி எழுப்புறாரு. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டோம். திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டோம். ஆனால் அப்பொழுது அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நான் இப்பொழுது சந்தித்தால் நல்ல, அவர்களுக்கு அப்போ உள்கட்சி பிரச்சனை உச்சத்தில் இருந்தது, அதுக்கு சந்தித்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் தான் எல்லாரையும் நாங்கள் வந்து முதலாவது யாரை சந்திச்சார்? எங்களுடைய தலைவர் முதலாவதாக திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். முன்னாள் முதல்வர்களை சந்திச்சாரா? எல்லாரையும் சந்திச்சாரா? எல்லாரும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. அப்போ சொன்னாங்க, எனக்கு ரிப்ளை பண்ணுறதை சொன்னாங்க, யாரை சந்திச்சாங்க? திரு எடப்பாடி அவர்களுக்கு நேராக ஃபோன் கிடையாது. அவரை சுற்றி இருக்க 3-4 பேருக்கு தான் தொடர்பு கொள்ளணும். அந்த 3-4 பேருக்கும் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அவருக்கு யாராவது ஒருத்தர், இப்போ நீங்களே இவ்வளோ பேர் நாள் இருக்கீங்க, திரு எடப்பாடி அவர்களுக்கு நேரடியாக ஃபோன் இருந்து யாராவது பேசியிருக்காங்களா? அவர்கிட்ட நேரடியாக ஃபோன் கிடையாது. அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருப்பார், அதில் கூட இருக்கும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும். இப்போ எங்களுடைய தலைவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எடப்பாடி அவரை சுற்றி வச்சிருப்பார். அதன் மூலியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவர் அப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவரை சந்தித்தால் நல்லா இருக்காது, எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக சரி இங்கேயும் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களை சந்திக்கலாம், அது நல்லா இருக்காது. ஏன்னா அதிமுக மற்ற கட்சியெல்லாம் சந்திச்சாச்சு, அதிமுக இருக்கிற யாரையாவது சந்திக்க வேண்டியதில்லை, நல்லா இருக்காதுன்னு சொன்னால் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே தவிர, ஒரு நிமிஷம் என்னன்னா, அவர்களால் தான் இந்த ஆட்சி நடக்குதா? இல்லை. அவர்களை வைத்து தான் இந்த ஆட்சி அன்னைக்கு வந்து வாக்கெடுப்பில் தப்பிச்சதா? இல்லை. எங்களுடைய கூட்டணியிலே எங்களுக்கு வந்து 120 MLAக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. அது வந்து அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வழிநடத்திய கட்சி, அந்த கட்சியில் சேர்ந்த மூத்த தலைவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனால தான் சந்திப்பு நடந்துச்சு. அவர்களை வைத்து அந்த அன்னைக்கு இருந்த வாக்கெடுப்பில் நாங்கள் ஏதாவது ஜெயிச்சுமா? இல்லை. அது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அன்று கேட்கப்பட்டது, கடைசி நிமிடம் இல்லைன்னு சொன்னனால தான் பார்க்கணும்.